என்ன ஐடியா? ஹாய் கைஸா, காலையிலே ஹாய் பே ஹாய். இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அட்மின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் கோகுல் அவங்க கூட இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி 50th டே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், இன்ஸ்பயர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் வந்துட்டு ஃபிட்னஸ் பற்றி இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 50th டேங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப. ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா என் மேலே எனக்கே வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, இதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை விடக்கூடாதுன்ட்டு ஒரு எய்மில் போயிட்டே இருந்தோம். கண்டிப்பாக அதை நான் இவ்வளோ நாளைக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு டே கூட என்னால் இந்த ஃபிட்னஸ் இதுலேருந்து விலகி போக முடியல. ஸோ இது பண்ணும்பொழுது நானே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் பண்ணுவேன், கொஞ்சம் டயர்ட்னஸில் விட்டுருவேன். பட் ஆனால் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது எனக்கே மோட்டிவேஷன் இருக்குது. பிகாஸ் என்னையும் பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் சரி என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்குது. ஸோ இதை விட்டுறவே கூடாது. 90 days கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபர்தராக வந்துட்டு அதையும் தாண்டிட்டு நம்ம மேற்கொண்டு மற்ற இதுவும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். யார் யாரெல்லாம் கமெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், அதில் யார் கரெக்டாக ஃபைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறான்ட்டு. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர், இவங்க செகண்ட் வின்னர். ஸோ 2 பேருக்கும் சாக்லேட் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு செயின் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுற கேமில் வந்து அடிதாங்கிய ஒரு வின்னராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட் கிஃப்ட்டு. அது ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? பார்ப்போம். ஏதாச்சும் சஜஷன் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஃபோட்டோ கிளாரிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க. ஸோ நான் பண்ண வீடியோஸ்லேயே எதனா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ இருந்ததா? நீங்கள் பண்ணதில் இப்போ ரீசெண்டாக ட்ரிப் போயிட்டு வந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எந்த ட்ரிப்பு? இந்த கும்பலாக தான் ட்ரிப் போவாங்க. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சரி இந்த ரெசார்ட்லாம் போய் தங்கிட்டு ஃபோனை தொலைச்சி சம்பவம் ஆச்சு, பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா. லிடியா, இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. டயட்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? ஒரு 3 வாரம் ஃபாலோ பண்ணேன். 3 வாரம் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் 3 வாரம் ஃபாலோ பண்ணேன். டயட்லாம் ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு பார்த்து பண்ணும்போது, இல்லை ஏதாச்சும் டஃப்பாக ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு சில உங்கள் ரொட்டீன்லாம் போட்டிங்கல்ல, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது இருந்தாலும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியல? கொஞ்சம் ஷிஃப்ட் அந்த மாதிரி மாறினால கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பட் ஆனால் நோ இஷ்யூஸ். அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? கண்டினியூஸாக பார்க்குறேன். ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் எதனா இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? இது கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருக்கும். ஸோ இப்போ 50th டே வந்து கிராஸ் ஆகுது. ஸோ பாதிக்கு பாதி வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட்னால தான். அதுதான் வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதை தவிர்த்து நம்ம போடுற கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன் ரிலேட்டடாக அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியாஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். அதை நம்ம கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அடிதாங்கியோட போடுறீங்களே, அது பயங்கரமாக இருக்குது அந்த வீடியோலாம். அந்த பையனை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. கம்மியாக அடி வாங்க அவங்ககிட்ட. அதுதான் அவன் பேர் அடிதாங்கி. அடிக்கடி அடிதாங்கி கூப்பிட்டு வாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ செல்சியா, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் சஜஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா? வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? நல்லாவே என்ஜாய் பண்ணுவேன். என்ன நான் போட்ட கண்டென்ட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இது சரியாக இருந்தது அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஞாபகம் இருக்கா? சரியா இருந்தால் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே அதை வந்து கவர் பண்ணணும்னு நினச்ச ஒரு மோட்டிவேஷன் அது வந்து சூப்பராக இருக்குது. அதேமாரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நான் சுகர் கட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு சூப்பர். அதோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஆல்சோ அடிதாங்கி தான் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ். அவர் தான் அவங்களோட வீக்லி கெஸ்ட் மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு, மாசிக்காக இருக்காரு, சூப்பராக இருக்காரு. அவரையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வந்துட்டு அடிதாங்கிய முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு உள்ளே சொருவ முடியுமோ சொருவி கண்டென்ட்டை கொஞ்சம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. ஸோ உங்கள் சொல்லுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் காமிக்கிறீங்க அடிக்கடி, அதெல்லாம் நல்லாயிருக்கு.
ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி இந்த தான். மாதிரி சில்லாக இருக்காங்க அவங்க. எல்லாம் நம்ம ஃபேமிலியில் எல்லாம் ஃபன்னான கேரக்டர்ஸ் தான். இன்னும் வந்துட்டு ஆனுவல் லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் நிறைய பீஸ்லாம் இறங்கின்னு இருக்குது. ஸோ பேக்கப்புக்கு வந்து அடிதாங்கி விட நிறைய பீஸ்லாம் இருக்குது. எல்லாரையும் உட்கார வச்சு ஆனுவல் லீவில் ஒரு பூஜையை போட்டு இன்னும் நல்லா ஃபன் கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், நீங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் வந்து அடிதாங்கி நம்மளோட வீடியோ ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருக்கார். இந்த ஃபன் கண்டென்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கார். ஸோ அடிதாங்கி நீங்கள் எதனா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எங்க மாமா எங்க போனாலும் எனக்கு கூட சுத்துவாரு, எங்க கூட்டு போனாலும் எது கேட்டாலும் வாங்கி தருவாரு. சேம் டைம் எனக்கு வந்து எங்க மாமா கூட வீடியோ போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் ஏஜுக்கு வந்து இந்த மாதிரிலாம் யாரும் பெரிய பசங்களுக்கு கூட வச்சு சின்ன பசங்களுக்கு கூட வச்சு சுத்த மாட்டாங்க. அதனால எங்க மாமாக்கு தேங்க்யூ. எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சவங்க வந்து ஸ்மைலி எமோஜி கீழே. ஸோ இனிமேட்டு நான் போடுற வீடியோஸில் எல்லாரும் கமெண்ட் ஏதாவது சேலஞ்ச் கொடுத்தனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் நான் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.